லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பாக தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று தீவிர சோதனை நடத்தினர். இந்த சூழலில் டாஸ்மாக் நிறுவன முறைகேடு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீதான எஃப்ஐஆர் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே சென்ற திமுக ஆட்சியின் போது டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடிக்கு ஊழல் நடந்துள்ளதாக தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. அமலாக்கத்துறை தந்த தகவல்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். இதில் முதல் குற்றவாளியாக செந்தில் பாலாஜி பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. இரண்டாவது குற்றவாளியாக IAS விசாகன் சேர்க்கப்பட்டுள்ளார். இவர் டாஸ்மாக் முன்னாள் நிர்வாக இயக்குனர். டாஸ்மாக் முன்னாள் மூத்த மண்டல மேலாளர் ராமதுரை முருகன், R பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜியின் தனிப்பட்ட உதவியாளர் பாஸ்கர், அவருக்கு நெருக்கமான ரதேஷ் ராஜ், கார்த்திக் ஆகிய 7 பேர் மீது வழக்கு பதிவாகியுள்ளது. விதிமுறைகளை பின்பற்றாமல் அதிகாரிகளுடன் சேர்ந்து 30 கோடிக்கும் மேல் முறைகேடு செய்ததாக ஊழல் தடுப்பு சட்டம் உட்பட 9 பிரிவுகளில் வழக்கு போடப்பட்டுள்ளது. பார் டெண்டர், கொள்முதல், பாட்டிலுக்கு 10 ரூபாய், போக்குவரத்து டெண்டர், ஊழியர் நியமனம், பார்ட்டி ஃபண்ட் என பல வழிகளில் முறைகேடுகள் நடந்துள்ளன. 2021 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத நிதி பரிவர்த்தனைகள் நடந்துள்ளதாகவும் எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே தாவேக ஆட்சியை கவிழ்க்கும் சதி தொடர்பான வழக்கில் முன்ஜாமீன் வாங்கி போலீஸ் விசாரணையில் உள்ளார் செந்தில் பாலாஜி. இப்போது அடுத்த லஞ்ச ஒழிப்பு போலீஸ் வழக்கு அவருக்கு பேரிடியாக இறங்கியுள்ளது.